சந்தோஷம். உண்மையிலே என் நிலைமை எனக்கு தெரியும். என் நிலைமை எனக்கு தெரியும். அதனால் கர்த்தர் நல்லவர். இவங்கெல்லாம் சொன்னபடி அவங்களுக்கு ஒரு காரியம் நான் அவ்வளோதான். சந்தோஷம். முதல்ல நேர்மையாக சொல்கிறேன், இந்த கூட்டத்துக்கு என்னை முதல்ல பிரதர் அவங்க சொன்ன பொழுது நான் வரமாட்டேன்னு சொன்னேன். முதல்ல பிரதர் அவங்க சொன்ன பொழுது இந்த கூட்டத்துக்கு நான் வரல அப்படின்னேன். ஏன்னா எப்படியாவது இங்கே பிரசங்கிக்கிற தகுதி எனக்கு கிடையாது. அது 100% ஏதோ என்னை தாழ்த்துறது அப்படிலாம் இல்லை. நான் இன்னும் தேவனோடு அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நடுக்கத்தோடு தான் இங்கே நிற்கிறேன். என்னுடைய தங்கச்சி ஜனவை தான் பிரதருடைய ஒய்ஃபு. ஜனம் எப்படியாவது நீங்கள் பிரதர் கூட போயிருங்க அப்படின்னேன். கடைசியில் பார்த்தா தங்கச்சியும் என்ன செஞ்சுன்னா, அண்ணே நீங்கள் போயிருங்க, நான் கர்த்தர் நல்லவர். காலையிலேயே பிரதர் சொன்னாங்க ஸ்டார்டர் அப்படின்னாருங்க. அது ஸ்டார்டர் இல்லை, சேச்சுரேஷன். பூரண திருப்தியாக இருந்தது. தேவன் ஒரு முழு கிரியையும் செய்திருக்கிறார், நான் நம்புகிறேன். அது மாதிரி அவர் சொன்ன இன்னொரு விஷயம் மிகையான்னு சொன்னார். அவர் நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேறு. என்ன சொன்னேன்னா, பிரதர் நீங்கள்லாம் டைட்டிலில் பிரசங்கிக்கிற ஆட்கள், எனக்கு டைட்டிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரிதானா? நான் வேடிக்கையாக சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இவங்கெல்லாம் வலையில் மீன் பிடிக்கிற ஆள், வலையில் போய் மீன் பிடிச்சிட்டு வர ஆட்கள். நான் அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட எப்போமாவது போவேன், ஒரு தூண்டில் போய் அவர் என்னுடைய தேவைக்காக ஒரு தூண்டில் போட்டு நான் எப்போமாவது எடுத்துகிட்டு வர ரெவலேஷன். கர்த்தர் நல்லவர். சந்தோஷம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னு கேட்டால் நாங்கள் இங்கே வந்ததே உங்களோடு கூட ஃபெல்லோஷிப் பண்ணுறது தான், உங்கள் கூட ஐக்கியம் வைக்கிறதுக்கு தான். அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான தேவையாக இருந்தது. ஏன்னா இந்த நாட்களில் நாம் இழந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப். அதுவும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டத்தோடு கூட நிற்கிற காரியங்கள் இந்த நாட்களில் ரொம்பவும் அரிதாகிவிட்டது. ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நின்று கொண்டு தேவனுக்காக வாழ்வது என்பது இன்னைக்கு இருக்கிற காரியத்திலே மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக வாழ்வது நம்முடைய சாய்ஸ் அல்ல, இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகள், இன்னைக்கு இருக்கிறவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ்கிறது ஏதோ சாய்ஸ் அல்ல. வாழலாம், வாழாமல் இருக்கலாம். நோ, இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னு தெரியுமா? அவர் ஒருவராக மட்டும்தான் சொல்ல முடியும், நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்மை அழைக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பிரதான காரியம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த நாட்களில் எதை பற்றினாலும் பிரசங்கிப்பதற்கு அநேக கூட்டம் வந்து விட்டார்கள். பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிப்பது தான் அரிதான காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தை, அப்படிப்பட்ட பிரசங்கங்களை செய்வதற்கும் பிரசங்கியார்கள் இல்லை, கேட்பதற்கும் கூட்டம் இல்லை. அதான் நாம் வாழ்கிற நிதர்சனமான உலகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே தேவனுக்காக நிற்க ஒரு கூட்டம் எழும்பியாக வேண்டும். என்ன விலைக்கரையும் கொடுத்தாவது ஆண்டவருக்காக நிற்க ஒரு கூட்டம் எழும்பியாக வேண்டும். அதுவே நம்முடைய தீராத தாகமாக இருக்கிறது. இந்த காரியங்களை பிரதருங்க பேசின அந்த கிளிப்பை புதன்கிழமை பிரதர் அனுப்பிவிட்டுருந்தாங்க. அது கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகப்படுத்தினார். அதிலிருந்து சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல, அது மாத்திரமல்ல எனக்கு மற்றவர்களை போல
காரியங்களெல்லாம் சொல்ல தெரியாது. இருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தின ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 48:11. இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போனது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அது உரியதாகும். இந்த பகுதியை தான் எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. கவனிங்க, இந்த காரியத்தை சொல்றப்ப அங்கே ஒரு காரியம் சொல்ல போது பாருங்க. இதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து பார்த்தாலும் சரி, சரித்திரத்தின் நிகழ்வுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, தேவனுக்கென்று ஒரு கூட்டம் தனியாக நின்று கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு கூட்டம் தேவனுக்காக எப்பவுமே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாக இருந்தது. கிறிஸ்தவர்களை நான் மூணாக பிரிப்பேன். கிறிஸ்தவர்களை நான் மூன்றாக பிரிப்பேன். ஒன்று வேல்டிலி கிறிஸ்டியன், உலக பிரகாரமான கிறிஸ்தவன். இரண்டாவது மாம்சிக கிறிஸ்தவன். எப்படிப்பட்ட கிறிஸ்தவன்? மூன்றாவது ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இங்க பிரச்சனை எங்கன்னா, இந்த வேல்டிலி கிறிஸ்டியனை பத்தி பிரச்சனை கிடையாது. அவன் உள்ளே வரமாட்டான். அவன் இத்தனைக்கும் சேஃபாக தான் இருப்பான் அவனுக்கும். ஆனால் அந்த ரெண்டு பேத்துக்கு இடையில தான் பிரச்சனையே. என்னைக்குமே ஏரோதியர்களுக்கும் இயேசுவுக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏரோதியர்களுக்கும் இயேசுவுக்கும் பிரச்சனையே. அவன் சிலுவையில் அடித்தானா? வசனம் சொல்றது சரிதானா? சிலுவையில் அடித்தானா? அடிக்கவே இல்லைங்க. எந்த வசனத்தை சரியா அறிஞ்சிக்கிட்ட ஒருத்தன், அவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். யாரு? பரிசேயன். அவன் தான் ஆண்டவர் என்ன செஞ்சான்? அப்படி பார்த்தா அவனுடைய டாக்டரின் 100% கரெக்ட். பட் என்ன தெரியுமா? டாக்டரின்லாம் தெரியுமே தவிர என்ன இருக்காதுன்னா, அவர்களுடைய செய்கையின்படி பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்காதுங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்காது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிக அபத்தமான ஒரு காரியம், இனி நமக்கு தேவை ஒரு புதிய வெளிப்பாடு அல்ல. நான் இனி பைபிள் இன்னும் நிறைய படிச்சு நான் புதிய புதிய வெளிப்பாடுகளை வாங்க போகிறேன் அல்ல. இனி நமக்கு தேவை ஒரு புதிய கீழ்ப்படிதலே. புதிய கீழ்ப்படிதலே. நாம் நிற்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? நான் இன்னும் கீழ்ப்படியேன் ஆண்டவரே. ஆனா தேவன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் விரும்புகிறேன் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் அந்த கூட்டத்தோட எப்படியாவது நின்றுணும் ஆண்டவரே. அந்த கூட்டத்தோட நான் நின்றுணும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்குள்ள ஆண்டவர் சில காரியங்களை ஞாபகப்படுத்தினார். அதன் அடிப்படையில் சில கூட்டங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். அந்த கூட்டத்தை ஏன் தேவன் பிரித்தெடுத்தார்? அந்த கூட்டம் என்ன செஞ்சது? அந்த கூட்டத்திற்கு என்ன கிடைச்சது? இங்கே முதலாவது ஒரு கூட்டம். இந்த கூட்டம் யார் சொல்லுங்க? சாதோக்கின் புத்திரர். ஆனா அந்த சாதோக்கின் புத்திரர்கள் என்ன செய்தார்கள்? அங்க ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில், லேவியர் வழிதப்பி நடந்து போகையில். யார் வழி நடத்தி வந்து போட்டாங்களா? இஸ்ரவேல் புத்திரரும் வழிதப்பி நடந்துட்டானா? சர்ச்சில் பிரீஸ்டா இருந்த லேவியரும். ஆனா சாதோக்கின் புத்திரர் என் காவலை காத்து கொண்டார்கள். காத்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் அப்படி என்ன செய்தது? அந்த கூட்டம் அப்படி என்ன செய்தது? இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், இந்த கூட்டம் என்ன செஞ்சதுங்கிறத உங்களோடு கூட காண்பிக்கிறேன். இதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல்
8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரிலே ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் துவாரமிட்ட போது ஒரு வாசல். அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் இவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை, எருசலேமை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா காண்பிச்சு கொடுக்குறார். நல்லா கவனிங்க, இங்க எல்லாரும் என்ன கவனிங்க. வெளியே எருசலேம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, தேவாலயம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் நல்லா கவனிங்க. வெளியே பார்க்கிறப்ப எருசலேம் தேவாலயம் பார்க்க பக்காவா இருந்தது. அப்பதான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டாருங்க, வா கூப்பிட்டு அதுல ஒரு துவாரம் போடு, அதுல ஒரு துவாரம் போட்டு பாரு. அந்த துவாரம் என்ன தெரியுமா? அங்க என்ன இருக்கு தெரியுமா? நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவிதமான ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகி இவளின் சுரூபங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாருடைய நகரான சகல விக்கிரகங்களையும் சுவரிலே சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தது. உள்ள வெளியே தான் அது ரொம்ப ஆலயம் மாதிரி இருக்குது, உள்ள அருவருப்பு, உள்ள அருவருப்பு. உள்ளே அங்கே தமுசுக்காக அழுகிற கூட்டம், உள்ள எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தினுடைய ஸ்தானம். ஆனால் அதுல 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சாப்பானுடைய குமாரனாகிய யானியாவும் அவன் ஒரு லேவியன், அவன் கூட என்ன செஞ்சானா உள்ள நடந்து. ஆனா அங்கே சாதோக்கின் புத்திரர் காவலை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். எல்லாரும் என்ன கவனிங்க. முதலாவது கூட்டம் என்ன தெரியுமா? முதலாவது இந்த கூட்டம் அருவருப்புகளை அகற்ற துடிக்கிற கூட்டம். அந்த கூட்டம் மற்றது மாதிரி அருவருப்புகளையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரையும் உள்ள வச்சுக்கிட்டு பூஜிக்காது பிரதர். முதல்ல என்னன்னா, அது தனக்குள்ளே காணப்படுகிற அருவருப்புகளை தூக்கி எறிவதில் அது எப்பொழுதும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கும். நாம் வாழுகிற இந்த நாட்களிலே தேவன் நம்மை சுற்றிலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எனக்காக வேண்டி யார் நிற்க போகிறா? அவர்கள் தங்கள் நடுவில் இருக்கிற அருவருப்புகளை அவர்கள் எப்பொழுதும் எடுத்து தூக்கி எறிவதில் ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் நானும் தேவனை சரியா நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம தேவனை நோக்கி பார்க்கிறத சரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதனுடைய மார்க் என்னவா இருக்கும் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான். ஏசாயா தீர்க்கதரிசி லுக் அப் லுக் அப் லுக் அப் பார்த்தோன்னு தெரியுமா ஜனமா? லுக்கின் ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். இன்றைய சபையினுடைய தேவை லுக்கின். நீங்கள் தேவனோடு நடக்கிறீங்க அப்படின்னா லுக்கின். உங்களுக்குள்ளே இருக்கிற அருவருப்புகளை பார்த்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கவே மாட்டீர்கள். துரதிருஷ்டவசமாக இன்றைய சபைகளில் மறக்கப்பட்ட பிரசங்கங்கள் இவைகள். இன்றைய தேவ மனிதர்களுடைய டைரியில எழுதப்படாத பிரசங்கங்கள் இவைகள். இவைகள் மட்டும் எழுதப்பட்டிருந்தால் சபை ஒரு பூரண பரிசுத்தத்திற்கு நேராக கடந்து போயிருக்கும். ஆமா, நாம் வாழுகிற இந்த நாட்களிலே நமக்கு தேவை லுக்கிங். ஆண்டவரே, நான் உங்களை இன்னும் நெருங்க எனக்குள்ள காணப்படுகிற அந்த அருவருப்புகளை பார்க்கிற கண்களை தாரும் ஆண்டவரே அப்படி நான் கேட்பேன். அப்படிப்பட்டவனை தான்
அந்த பரிசுத்த குறடு தொட்டுக்கொண்டே இருக்கும். இன்னைக்கும் அந்த பரிசுத்த குறடு சுட்டிக்கொண்டே இருக்கிறது. யாராவது தன்னை உள்ளே பார்ப்பார்களா? அந்த நாவை நான் தொற்றுட்டோம், அந்த சிந்தையை நான் தொற்றுட்டோம், அவனுடைய இருதயத்தை நான் தொற்றுட்டோம். இன்னைக்கும் ஒரு சிலரே தங்களுடைய உள்ளான ஜீவிதத்தை பார்க்கிறதுல ஆர்வம் கண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பரிசுத்த காவலை எப்பொழுதும் காத்துக்கொண்டவர்களாக இருக்க முடியும். அன்னைக்கு லேவியர்களும் இஸ்ரவேல் புத்திரரும் இருந்த பொழுது சாதோக்கின் புத்திரர்கள் தேவனுடைய காவலை காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பியூரிட்டியன்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்களாம் யார் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் தேவனுடைய காவலை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்களில் நாம் தேவனுடைய காவலை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் தேவனுடைய அந்த டார்ச் லைட் அடிக்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னும் அந்த அருவருப்புகளை எனக்கு காண்பிச்சு கொடுங்க ஆண்டவரே, காண்பிச்சு கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்டே இருப்போம். அதான் மார்க். அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில வாசம் பண்ற ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் எதுக்கு ஆகும்னா, அடுத்துதான் அவனுடைய பார்வை எங்க போச்சுன்னா யாருக்காக போச்சு? தேசத்துக்காக அழுவது ஈஸி பிரதர் சிஸ்டர். நான் சொல்றேன், நம்முடைய ஜெபத்துல 3/4 பகுதி நீங்கள் உங்கள் பரிசுத்தத்திற்காக ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. உங்க ஜெபத்துல பிரதர், என் ஜெபத்துல 3/4 பகுதி தேவனோடு கூட ஆண்டவரே என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், என் பார்வையை பரிசுத்தப்படுத்தும், என் பேச்சை பரிசுத்தப்படுத்தும் என்று நான் ஜெபித்திருப்பேன் என்றால் நான் தேவனுடைய பாதையில் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். நீங்கள் தேவனோடு நெருங்க பான்குற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவராகவே இருப்பார். எப்படி தெரியுமா? உங்கள் பாளையத்தின் அடியிலே புதைத்து வைத்திருக்கிற அந்த பொன்பாலங்கள், உங்க பாளையத்தின் அடியிலே புதைத்து வைக்கிற பாபிலோனிய சால்வைகள், வெள்ளி சேக்கல்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன் சில ஆயிப்பட்டணத்தில் அடிக்கடி தோர்த்து போகிறோம்? நான் சொல்லுகிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. பிரதர், இந்த பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை பெற முடியல பிரதர். பெரிய பெரிய ஏரியாவெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுறோம் பிரதர். எங்க பிரச்சனை இருக்கு தெரியுமா? அந்த பாளையத்தின் உள்ளே இருக்கிற, யாருமே அறியாத அந்த பாளையத்தின் உள்ளே இருக்கிற அந்த பாபிலோனிய சால்வை, அந்த யாருமே அறியாத அந்த வெள்ளி சேக்கல்கள், இவைகளை யாரால் அடையாளம் காண்பித்து கொடுக்க முடியும் என்றால் the word of God மட்டும்தான் உங்களுக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த word of God நான் எதுக்கு படிக்கிறேன்? அழகா ஸ்கிட் போட்டாங்கல்ல. முதலாவது என் தேவன் யார் என்பதை எனக்கு காட்டி கொடுக்கிறது. இரண்டாவது என்னை யார் என்பதை காட்டி கொடுக்கிறது. இந்த 2 காரியம் நடக்கிற இடம் தான் இந்த வேத புத்தகம். பிரியமானவர்களே, இந்த சாதோக்கின் புத்திரருக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கள் அப்படி பரிசுத்தத்தை காத்துக்கிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்னையா கிடைச்சது? என்ன கிடைச்சது? 10ஆம் வசனம், வடக்கே 20,000 கோல் நீளமும், மேற்கே 10,000 கோல் அகலமும், கிழக்கே 10,000 கோல் அகலமும், தெற்கே 20,000 கோல் நிலமும் இருந்த பரிசுத்த அர்வித நிலமானது ஆசாரியதா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவில் இருப்பதாக. 11ஆம் வசனம், காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது the presence of the Lord. the presence of the Lord யாருக்கு தெரியுமா? யாருக்கு?
இன்னைக்கு உலகத்திலேயே நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்னன்னா, நான் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவனாக இருக்கிறேனா? தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவன் என் வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம். நான் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்றவனா இருக்கிறேனா? அப்படி சுமந்து செல்கிறவன் யாரா இருப்பான் தெரியுமா? தன்னுடைய அருவருப்புகளை, தனக்குள்ள இருக்கிற அருவருப்புகளை துவாரமிட்டு பார்த்து யாரா இருந்தாலும் வெளியெடுத்து போடுறவன் தான். வெளியெடுத்து போடுறவன் தான். இதுல அழகா இருக்கும். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேவனுடைய மகிமை எங்க இருக்கும்னா, முதல்ல எருசலேம் தேவாலயத்துல வாசல்ல நிற்கும். எங்க நிற்கும்? வாசல்ல நிற்கும். இந்த அருவருப்பெல்லாம் பார்த்துட்டு அது சகிக்காது. எடுத்து அந்த மகிமை அப்படியே கடந்து எங்க வரும் தெரியுமா? எருசலேம் நகர சிட்டிக்கு வந்துடும். நீங்க எசேக்கியேலை படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை அழகாக சொல்லுவாங்க. அந்த எருசலேம் தேவாலயத்து வாசல்ல இருந்து அந்த பிரசன்ஸு அப்படியே கடந்து எங்க போயிடும்? சகிக்க முடியாம சிட்டிக்கு போகும். சிட்டிக்கு போயிட்டு கடைசி எங்க போகும் தெரியுமா? எருசலேம் நகரத்தினுடைய மலைகளிலே போய் தங்கிரும். ஏன்னா இந்த அருவருப்புகள் மத்தியில என் பிரசன்னம் எங்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சம்பவித்த காரியங்கள் இதுதான். என்ன தெரியுமா? ஒரு காலத்துல தேவனுடைய பிரசன்னத்தையே மையமாக கொண்டு வாழ்ந்த அநேகர் இன்றைக்கு வெற்று கூடாரங்களாக மாறி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மகிமனு சும்மா ஜோடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஆராதனைகளில் தேவனுடைய பிரசன்னம் என்பது இல்லை. அங்கே பாடல் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, டச்சிங் ஆஃப் த லார்ட். நீங்க தேவ பிரசன்னத்தை உள்ள நுழைஞ்சாலே அனுபவிச்சிடலாம் பிரதர். நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டு அது எமோஷனல் கிடையாது. உள்ள போயிட்டு வெளியே வரும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்தே வெளியே வருவீர்கள். நடந்தேறி தான் நீங்க வெளியே வர முடியும், சும்மா வர முடியாது. இது எங்க நடந்தது? இன்றைக்கு இருக்கிற அநேக இடங்களிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவா இருக்குன்னா, தேவனுடைய அந்த பிரசன்னம் இல்லை. அன்றைக்கு எல்லாரும் லேவியர்களும் ஆசாரியர்களும் வழிதப்பி போகையில் ஒரு கூட்டம் தேவனுக்காக நின்று கொண்டிருந்தது. அந்த கூட்டம் அருவருப்புகளை அகற்றுகிற கூட்டம். நான் கிட்டத்தட்ட நிறைய கூட்டத்தை நான் காண்பித்து கொடுக்கலாம். நமக்கு நேரத்தின் அடிப்படையில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். இன்றைக்கு முதலாவது நாம் அருவருப்புகளை அகற்றுகிற ஒரு கூட்டமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ள காண்ற அருவருப்பு அது வந்துடவே கூடாது ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நான் அதில் கவனமாக இருக்கணும். இங்கே எந்த அஸ்திரத்துக்கும் இடமில்லை ஆண்டவரே. யாருக்கு இடம் இல்லை? நீர் தான் ஆண்டவரே அந்த இதய சிம்மாசனத்தினுடைய ராஜா. உங்களை தவிர இந்த சீட்டில் வேற யாருக்கு இடம் இல்லை ஆண்டவரே. அப்படி இருக்கிறவர்களே தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறவர்களாகவே இருப்பார்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தை சொல்றேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டம் தான். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறேன். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியன் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் அங்க நின்றுகிட்டு இருக்கு. எப்படி நின்றுட்டு தெரியுமா? மோசே இல்ல. மோசே எங்க போயிட்டாரு? மலைக்கு போயிட்டாரு. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் கூட்டமும் அங்கே ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி என்ன ஒன்று எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கான்? நாளைக்கு கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பண்டிகை. என்ன பண்டிகை? நான் சொல்றது ரைட்டா தப்பா? சரிதானா? கர்த்தருக்கு. இப்போ இந்த கண்ணுக்குட்டிய தேவனுக்கு எதிராக செஞ்சானா தேவனுக்கு மாற்றா செஞ்சானா? தேவனுக்கு எதிராக செய்யல, தேவனுக்கு மாற்றா செஞ்சான். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு அவன் கண்ணுக்குட்டி செஞ்சது தேவனுக்கு எதிராக அல்ல. இதுவரைக்கும் அவன் எகிப்துல வழிபட்ட ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு உருவம் இருந்துச்சு. இப்போ புதுசா இவர் சொன்னவரும் சொன்னார். என்ன சொன்னாரு? நான் இருக்கிறவரே. அவனுக்கு அந்த டெஃபினிஷன் பத்தல. இப்ப என்ன செய்யறான்? கர்த்தருக்கு எதிராக செய்யல, கர்த்தருக்கு மாற்றா செய்யறான். கர்த்தருக்கு மாற்றா செய்யும் பொழுது ஒரு கூட்டம் மட்டும் அடையாளம் காண்கிறது, இது கர்த்தருக்கு மாற்றல்ல. இன்னைக்கு இந்த கூட்டம் மட்டும்தான் என்ன செஞ்சு தெரியுமா? ஒட்டுமொத்த கூட்டமும் என்ன செஞ்சதுன்னா, ஓ இதுக்கு கர்த்தரா இருக்கலாமோ. ஆனா ஒரு கூட்டம் நினைச்சு எப்படி தெரியுமா? நோ, என் ஆண்டவர் பரிசுத்தர், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது கூட்டம் என்ன தெரியுமா? அடையாளம் கண்டு அதம் பண்ணுகிற கூட்டம். இன்னைக்கு நான் வாழுகிற இந்த மோசமான உலகத்திலே தேவனுக்கு எதிராக அல்ல, தேவனுக்கு மாற்றாக, பரிசுத்த ஆவியானவருடைய எதிராக அல்ல, அவருடைய வல்லமைக்கு மாற்றாக இல்ல, இதை அடையாளம் காண்கிற கூட்டத்தோடு நாம் நிற்க ஆசைப்படுகிறோம். அன்னைக்கு இருந்த இந்த லேவியர்கள் எப்படி இருந்தான் தெரியுமா? நோ, மோசே கீழே இருந்து இறங்கி வரான். அங்க 3 காரியம் என்ன தெரியுமா? கரப்டட் பீப்புள், காம்ப்ரமைஸ்ட் பிரீஸ்ட், கன்ஃபியூஸ்டு ஜோசுவா. ஜோசுவாவே என்ன செய்யறான் தெரியுமா? கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். அதுல மட்டும் ஒரு கூட்டம் மட்டும் கரேஜா நினைச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? நோ, மோசே இறங்கி வந்தவனு கேட்டான், யாரா கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது? மோசே, நாங்க நிற்கிறோம். மோசே, பட்டயத்தெடு, பட்டயத்தெடு எடுத்து ஒவ்வொருவரும் தன் தன், முதல்ல யாரு அந்த பட்டயத்தை முதல்ல எங்க வீசு, உள்ளும் போய் ஒவ்வொருவரும் தன் தன், முதல்ல ஒரு ரிலேட்டிவ், அடுத்து உன் ஃப்ரெண்டு, அயலான். சில நேரங்களிலே நாம் மற்றவர்களிடத்தில் சமாதான புறாக்களாக இருக்கணும்னு சொல்லி கை குலுக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு சரியான ஊழியக்காரன், தேவனுக்காக நிற்பவன் எல்லாராலும் எல்லோரோடும் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கவே முடியாது. முடியும் நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து போய் அண்ணா காய்பாட்ட போய் கை குலுக்குவார் நினைக்கிறீங்களா? நோ நோ. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டம், அது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு முன்பாக பட்டயத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னு தெரியுமா? அவன் கொஞ்சம் கூட எதில் கவனமாக இருப்பான்னா, கொஞ்சம் கூட தன் தேவனுக்கு மாற்றாக. இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, கீபோர்டு இல்லைனாலே, கீபோர்டு இல்லைனாலே ஆவியானவர் இல்லையே. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணதுல மிக முக்கியமான பார்ட் மியூசிக். வர்ஷிப்ங்கிற கான்செப்ட் இல்லை. வர்ஷிப் பண்ணுறது தப்பு இல்லை பிரதர், நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. நீங்கள் இவன் நம்மளுக்கு ஓட அடிக்கிறான்னு நினச்சிடாதீங்க. வர்ஷிப் பண்ண, ஆனால் என்ன பிரச்சனை? த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாங்களாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சோன்னா விடிய பேசுவோம். அங்கே எப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் சபை அதை இழந்துருச்சு? இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது. தேவனுக்கு மாற்றாக அடையாளம் காண்கிற கூட்டமாக இருக்க நாம் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, அதனால தான் நம்ம எல்லாரோடும் என்ன செய்ய முடியல, கை குலுக்க. சில நேரம் அன்னைக்கு இருக்கிறவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, கொடுமைக்கார பயடா, சொந்த அண்ணனை கொண்டுட்டான் சொல்லுவாங்க. சொந்த கொடுமைக்கார பையன் சொந்த ஃப்ரெண்டை கொண்டுட்டான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டு பார்த்தாரு, அவங்கெல்லாம் சொல்லட்டும்பா, நான் மறைமுகமாக உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருந்தேன். என்ன டெஸ்ட்னா,
என்னுடைய ஆசாரிய பணியை தூக்கி, என்னுடைய ஆசாரிய பணியை செய்யறதுக்கு ஒரு கோத்திரம் வேணையா? அந்த கோத்திரம் சரியாக அடையாளம் காண்கிற கூட்டமாக இருக்கும். அதுக்கு மறைமுகமாக டெஸ்ட் வச்சதில் அன்னைக்கு பாஸ் பண்ணது அந்த சிறு கூட்டமே, அந்த சிறு கூட்டமே. கவனிங்க, இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் தேவனுக்காக பரிசுத்தத்தில் வாழ்றதற்கு முதலாவது நாம் அருவருப்புகளை அகற்றுகிற கூட்டமாக மாத்திரம், அருவருப்புகளை அகற்ற கூட்டமாக. ரெண்டாவது, இந்த கூட்டத்தில் நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? அடையாளம் கண்டு அதம் பண்ணுகிற கூட்டம். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்தை தனக்குன்னு பிரித்து வச்சுக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு பிரச்சனை, நமக்கு கேள்வி என்ன? நாம் எந்த கூட்டத்தில் நிற்க போகிறோம்? ஒன்று நம்ம அந்த எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கலாம், இல்லைன்னா இங்கேயும் நிற்கலாம். ஆனால் இங்கே நிற்கிறவங்க தன் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், தன் சொந்த நண்பர்களாலே பகைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய தரத்தையும் தேவனுடைய காரியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எதுக்காக வேண்டியும் சிம்பிள் காம்ப்ரமைஸ் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்ட சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக பிரதர் புஷ்பராஜ் பிரதர் பிரசங்கிக்காத ஒன்று நாங்கள் இங்கே சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. பட் அதை நாங்கள் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நாம் தேவனுக்காக வேண்டி நாம் அடையாளம் காண்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மற்றொரு கூட்டம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் கவனிங்க, யார் இது? 12 பேர் போயிட்டு வரான், 2 பேர் அவன் தனிச்ச கூட்டமான அந்த 2 பேர் தனிச்சு நின்னா. எப்படி தெரியுமா? எப்பா நீ சொல்றது ட்ரூ, நீ சொல்றது, ஆனா ட்ரூத் அது இல்லப்பா, ட்ரூத் அது கிடையாது. நீ சொல்றது உண்மைதான், உண்மை தோற்கும், சத்தியம் தோற்கவே தோற்காதுப்பா. அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்க பார், அங்க எனக்கு இருக்கிறது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்குள்ள கிரியை செஞ்சிச்சு. எப்படி தெரியுமா? என்ன இருக்கட்டும், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா கண்டிப்பா கொடுத்துறாரு. அல்லேலூயா. இந்த கூட்டம் எப்படி வாழ்ந்து 2 பேரும் எப்படி வாழ்ந்தான்னு தெரியுமா? நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கேனா, அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. மூணாவது, ஆண்டவருக்கு பிரியத்தை மட்டும் செய்கிற கூட்டம். இந்த 2 பேரை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தா. இன்றைக்கு பரிசுத்த வாழ்க்கையினுடைய 3வது காரியத்தை நான் சொல்லுவேன். உங்கள் ஜீவிதத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா? கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்காரா? கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரா? இந்த 10 பேர் எப்படி இருந்தானா அதை குறித்து அவனுக்கு. ஆனால் இந்த 2 பேர் எப்படி இல்லை, இந்த 2 பேர் எப்படி இல்லை, அவன் தன்னுடைய ஜீவிதத்தின் கடைசி வரைக்கும். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், எவ்வா என்னை உத்தமமாய் பின்பற்றின காலே. எப்படி பார்த்தானா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? வனாந்தரது நம்ம 1 கொரிந்தியர் 10 வாசிக்கும் பொழுது இப்படி அழமையா இருக்கும். எப்படி தெரியுமா? அவர்கள் எல்லாரும் ஞான கண்மலையை குடித்தார்கள், அவர்கள் எல்லாரும் ஞான போஜனத்தை. இதை அழகாக எழுதிட்டு பவுல் எழுதுவார், ஆனாலும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. அல்லேலூயா. கவனிங்க, நான் இது இப்படி சொல்றேன். எப்படி தெரியுமா? 5,99,998 பேர் மேல் தேவன் பிரியமா இருக்கவில்லை, 2 பேர் மேல தான் தேவன் பிரியமாக இருந்தார். மோசையை விட்டுருவோம், மோசையை பாவம் போய் நம்மளை அடி நடிச்சு விடுவான். அவனை சேர்த்து 3 பேர்னு வச்சுக்கிடுவான். அவர்கள் அதிகமான பேர் இடத்துல. அப்போ பிரியமா இல்லை, இப்போ பிரியமா இல்லாம எல்லாமே கிடைச்சதே இல்லை. ஆனா அவர்கள் மட்டும்தான். அந்த கூட்டம் எப்படி தெரியுமா? தேவனுக்கு பிரியமாகவே தங்கள் ஜீவிதத்தின் லக்கு எப்பவும் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே
அது என் தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என் ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் செய்கிறது உங்களுக்கு பிரியமா ஆண்டவரே? இது அவர்களுடைய தலையாய கேள்வியாக இருக்கும். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டமாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய கேள்வி எப்பொழுதும், ஆண்டவரே நான் எதை செஞ்சாலும் உங்களுக்கு பிரியம்தானா ஆண்டவரே, பிரியம்தானா? அது நம்முடைய கேள்வியாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், மற்றவங்களை குறித்து சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா இருந்தது? 40 வருடமா இந்த ஜனங்களை நான் ஆலோசித்து, 40 வருஷம் ஆண்டவர் அவங்க ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணார். ஸ்கேன் பண்ண அவங்க ஹார்ட் எப்படி இருந்தது தெரியுமா? 3 ஹார்ட் தான் இருந்தது. எப்படி தெரியுமா? பொல்லாத இருதயம், கடின இருதயம், வலிவு போகிற இருதயம். எபிரேயர் நிர்வாகியம் எழுதுகிறார் இல்லையா, அவர்களுடைய இருதயம் 40 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இந்த வனாந்தரத்தில் ஒரு ஸ்கேனரை வச்சு அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாரு. 6 லட்சம் பேர்ட்டையும் 6 லட்சம் பேருடைய இருதயத்தை ஆண்டவர் இசிஜி பண்ணி எக்கோ பண்ணி பார்த்தா என்னவா இருந்ததுன்னா, அவன்கிட்ட எப்போ பாரு வலிவு போகிற, எப்போ பாரு அவன் பொல்லாத இருதயம். ஆனால் 2 பேர் இருதயத்தை எப்போ ஸ்கேன் பண்ணாலும் சரி, அது உத்தம இருதயம், அது உத்தம இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்குறப்ப, ஆண்டவரே என் ஜீவிதத்தில் நான் உங்களுக்கு பிரியமாக நடக்கிறேன் ஆண்டவரே, இது நம்முடைய தலையாய ஆசையாக இருக்க வேண்டும். நாம் எதை கேட்டாலும் இது என் ஆண்டவருக்கு பிரியமா, இந்த காரியம் என் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குமா, இதுதான் நம்முடைய மெயினான பர்பஸாக இருக்கும்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் ஊழியம் செஞ்சதுனால பாட்டு பாடினதுனால ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா அவரை குறித்து சொன்ன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஊழியமும் செய்யவே இல்லை. ஆமே, கரெக்ட்? அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா அவருக்கு சர்டிஃபிகேட் பண்றப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியமும் செய்யல பிரதர். அப்ப என்ன? ஒரு ஏழை தச்சனாக தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவர் பிதாவுக்கு சித்தம் செய்கிறதே குறியாக இருந்தார். அல்லேலூயா. நான் பிரசங்கிப்பதினாலே பிரியம் செய்வதல்ல, நான் பாடுவதனால அல்ல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய மற்ற எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரே நான் உங்க பிரியத்தை எப்படி செய்கிறேன் ஆண்டவரே முக்கியம். இன்னைக்கு அநேகர் தவற விட்டது என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் செய்வோம், கடைசியில் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. நீர் எனக்கு என்ன சொல்றீரோ, இந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஒருவனை குறித்து தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெப முகாம், ஜெப எழுப்புதல் எல்லாம் இருக்குது, நல்லது. ஆனால் நான் யாரை போல ஒரு ஜெப வீரனாக இருக்க விரும்புகிறேன் என்றால் தானியேலை போலவே ஒரு ஜெப வீரனாக இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? நீயோ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பிரேயர் பார்த்தீங்களா? இல்ல, நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ புரியுதா நம்ம ஜெபம் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு? நம்மன்னா சரி நான் என்ன சொல்றேனே விட்டுருங்களேன், எழுப்புதல் வரட்டுன்னு எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், கேட்க மாட்டேங்கிறாரே. ஆனால் அவன் அப்படி இல்லை. எப்படி தெரியுமா? நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். எப்படி தெரியுமா? எப்பா உனக்கு முதல்ல வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. வெத்து பேப்பரில் அவன் ஜெபம் பண்ணுவான், அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. ஏன்னா நீ அவருக்கு பிரியமானவன், நீ அவருக்கு அழகா நீயோ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டுகொள்வதற்கு முன்பே. நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம சொல்றோம் இல்லையா, நம்முடைய லைஃப் தேவனுக்கு மிகவும் பிரியமா இருக்கிறப்ப
நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஜெபத்துக்கும் நம்முடைய லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக நேரம் பாகால்களுக்கு முன்பாக ஆடுகிற தீர்க்கதரிசிகளைப் போலவே நாம் இருக்கிறோம். நாம் எலியாவுக்கு முன்பாக எலியாவை போல பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களாக இல்லை. அதனால தான் இன்னும் வாய்க்கால்கள் நிரப்பப்படாமலும் அக்கினி இறக்கப்படாமலும் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இன்னைக்கு எலியாவுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது என்றால், அவன் முதலாவது பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் வாய்க்காலை வெட்டி இதற்கே போதுமான நேரம் செலவழித்திருந்தான். அதை விட அவன் எப்படி தெரியுமா? அவன் எப்படின்னா, தண்ணிக்கு ஜெபம் பண்ணி அக்கினிக்கு ஜெபம் பண்ணி தண்ணியை ஊத்துறாள். ஆண்டவருக்கு காரியத்தை கடினப்படுத்துறாள். அவன் சொல்லுவான், ஆண்டவரே உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அவங்கெல்லாம் சவால் விட்ட ஆட்கள். எப்படி தெரியுமா? அக்கினி வரணும், அக்கினிக்கு எது யாரு? ஆனால் அவன் தண்ணியை தான் ஊற்றுவான். தெரியும், அவன் தேவனை பற்றி அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா? அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பலிபீடத்தை செப்பனிடுவதிலேயே குறியாக இருப்பார்கள். அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுவதிலேயே குறியாக இருப்பார்கள். வாய்க்காலை வெட்டுவதிலேயே குறியாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆளுகிற இந்த நாட்களில் நாம் தேவனுக்காக வேண்டி அவருடைய பிரியத்தை செய்கிற ஒரு கூட்டத்தோடு இருக்கவே அழைக்கப்படுகிறோம். நான்காவது ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறேன், ஒரு மனிதனை காண்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த இடம் தான். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. என்னாகமம் 25:11, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஒட்டுமொத்த கூட்டமும் மீதியானியர்களோடு கூட கை குலுக்கி கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த சம்பவத்தில் என்னன்னா, முதல்ல இந்த பிழையாம் எவ்வளவோ சவிச்சு பார்த்தான். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இப்போ என்ன தெரியுமா செஞ்சான்? பிழையாம் ஒரு ராங் டாக்டரினை உள்ள கொண்டு வந்து கொடுத்தான். டாக்டரினை, ஒரு தவறான போதனைய. எப்பா, இந்த ஜனங்கள் தனியே வாசம் பண்ணுவான். எப்படி இருப்பான்? ஆனால் அவனை நைஸாக என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் மிக்ஸ் பண்ண விட்டுட்டேன்னா அவன் தரத்தை. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த ஜனத்தை தரத்தை கெடுக்கலன்னா அவங்களோட போராடவே முடியாது. இன்னைக்கு பிசாசுடைய கள்ள உபதேசம் என்ன தெரியுமா? தரத்தை கொஞ்சம், பரிசுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிரு, பரிசுத்தத்துக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது சொல்லு. அவன் கேட்பான், பிரதர் நம்ம எல்லாரோடையும் கொஞ்சம் ஃபெல்லோஷிப்பில் இருக்கணும் பிரதர். கேட்பான், கை குலுக்குவான். அதில் அவங்க கவனமாக இருந்தாங்க. அதனால தான். ஆனால் பினகாஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன செஞ்சாருமா, கையில் மோசே கூட என்ன செஞ்சாராம் பார்த்துட்டு அழுதுகிட்டு இருந்தாராம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பிரபுக்கள். ஆனால் இவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? ஈட்டி எடுத்துட்டு ஒரே குத்து. அசுத்தமான போதனைகளை அனுமதிக்காத கூட்டம். அந்த கூட்டம் எப்படி கூட்டம்? எப்படி இவனை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அசுத்தமான விஷயம் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டான். இன்னைக்கு நான் வாழ்கிற இந்த நாட்களில் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு அந்நிய போதனை. அதனால தான் யூதா அதுக்கு நிருபத்தை யூதா எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுத ஆரம்பித்தது எதுக்கு ஆரம்பித்தோம்னா, பொதுவான ரட்சிப்பை தான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் அதை விட முக்கியம் இப்போ என்னன்னா, அதை கூட நான் ரெண்டாவது பார்த்துக்கிறேன். இப்போ விசுவாசத்துக்காக தைரியமாக போராடுவது, அதில் தான் அவர் எதை கோட பண்ணுறார் தெரியுமா? அவர்கள் பிழையாமின் வழியிலே நடந்து. இன்னைக்கு எத்தனையோ அசுத்தமான போதனைகள் தேவனுடைய தரத்தை அந்த காரியத்தில் வரும் பொழுது நாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட
இன்னைக்கு இருக்கிற சபை தவற விட்ட விஷயத்த சொல்றேன் நான். அதாவது லீடர்ஸ் அதை தவற விட்ட விஷயத்த சொல்றேன். ஆண்டவராகிய நம்ம நினைக்கிறோம் டாக்டரின் ரொம்ப நம்ம அதை டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் இருந்த நாட்களில் அவர் கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் உப்பு பண்ணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து அவர் இருந்த சமயத்தில் உள்ள புளிச்சமாவை காண்பிச்சு கொடுத்தாரு. எப்படி தெரியுமா? பரிசேயருடைய புளிச்சமாவுக்கு கவனமா இருப்பா, ரிச்சுவலிசம் ரொம்ப கவனமா இரு. அதுக்கடுத்து சதுசேயருடைய புளித்தமாவை, அடுத்து ஏரோதியருடைய புளித்தமாவை குறிச்சு ஆண்டவர் ரொம்ப கவனமா இருந்தாரு. பவுல் வாழ்ந்த நாட்கள்ல பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தா தெரியுமா? அவர் தான் வாழ்ந்த நாட்களில் அவர் கொரிந்தியருடைய புளித்தமாவுக்கு ரொம்ப கவனமா இருப்பா. லிபரலிசம். அவன் எப்படி தெரியுமா? பரிசுத்தத்தை குறித்து யார் கூடயும் போயிட்டு போ இல்லை. அடுத்து கலாத்தியரின் புளித்தமாவை அவரு காமிச்சு கொடுத்தார். இந்த பார், இது உள்ள வந்துடக்கூடாது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சபை தலைவர்கள் இவங்களை வச்சே கூட்டம் நடத்திட்டு அவன் மேல வந்தோட ஐயோ அவன் மேல போயிட்டான். ஆரம்பத்திலே கட் பண்ணியிருந்தா அந்த புளிச்சமா உள்ள வந்திருக்காதுல்ல. நான் சொல்றதின் அர்த்தம் பாஸ்டருக்கு புரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலே நீ ஒரு காஸ்பலை பேசுற, ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை பேசுற, வெளியே போன்னு அனுப்பியிருக்கணும். அப்போ பூச்செண்டு கொடுத்து அவங்கள வர விட்டுட்டு இப்போ நீ ஈட்டி எடுத்தீங்கன்னா அவன் எப்படி காத்துவான்? இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்களில் அன்னைக்கு இருந்த எல்லாரும் கையில் பூச்செண்டோட வச்சுருந்தாங்க. இவன் மட்டும்தான் ஈட்டியை கையில் வச்சுருந்தான். ஈட்டியை கையில் வச்சுருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை. இன்னைக்கு என் வாழ்க்கையில் சில நேரம் நான் மற்றவங்கள்ட்ட ஈட்டிய கையில் வச்சிருந்தாலும் தேவன் என்னோட சமாதானத்தில் இருக்கிறாங்கிறது எனக்கு முக்கியமான விஷயம். எல்லாரும் மற்றவங்க என்ன பார்த்தாங்கன்னா, எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா, மற்றவங்கெல்லாம் சமாதான புறவா பார்த்தாங்க. இவன் தான் என் பிரச்சனை உண்டாக்குறாக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் பரலோகம் இவனைத்தான் சமாதான புறவாக பார்த்தது. பிரியமானவர்களே, நாம் நேரம் கடந்து போயிடுச்சு. நான் அதாவது இன்னும் சில காரியங்களை காண்பித்து கொடுக்கணும். ஆனாலும் இது போதும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு 7 கூட்டங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிச்சேன். முதலாவது, நீங்கள் தேவனோட நடக்கிறப்ப உங்கள் பாளையத்தில் காணப்படுகிற அருவருப்புகளை நீங்கள் அகற்றுவதற்கு ரொம்ப ஆர்வம் கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் பிரச்சனை என் கூடயே தங்கி இருக்க தடையாக இருக்கிறவைகளை ஓட்ட போட்டு காமிங்க ஆண்டவரே. ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த குரடு என்னை தொற்றுட்டு ஆண்டவரே, என் சிந்தையை தொற்றுட்டு ஆண்டவரே. யாருக்குமே தெரியாம நான் பாளையத்தின் அடியில் புதைச்சி வச்சிருக்கேன் ஆண்டவரே. அது எல்லாத்தையும் இன்னைக்கு தயவு செய்து ஆண்டவரே, நீங்க வாசம் பண்ண தடையா இருக்கிற எந்த உங்க மகிமை என்னை விட்டு டெபாச்சர் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் பிட்டு கூட உள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. ரைட் ஆண்டவரே, உங்க மகிமை எப்பொழுது எனக்குள்ள தங்கி இருக்கிற ஸ்தலமாக இருப்பதற்கு துளி அளவு கூட எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. டேட்டினஸ் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இது நம்முடைய தீராத தாகமாக இருக்கட்டும். எல்லாரும் கர்த்தருக்கு பண்டிகை என்று கொண்டாடட்டும். நான் அப்படி இல்லை. நான் ஒரு லேவியனாக அடையாளம் கண்டு ஆதம் பண்ணுகிறவனாக இருப்பேன் ஆண்டவரே. ஒருவேளை மற்றவர்களாலே இவன் கொடூரமானவன் என்று நான் பேசப்படலாம் ஆண்டவரே. எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆண்டவரே, பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. நான் அடையாளம் கண்டு அதம் பண்ணுகிற கூட்டத்தோடு நிற்கணும். மூன்றாவது, என் வாழ்க்கையினுடைய சீரிய லக்கு உங்க பிரியம் செய்யறதா இருக்கணும் ஆண்டவரே. வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நீங்க என்னை குறித்து ஒரு சர்டிபிகேட் எழுதுவீங்கன்னா, என் தாசனாகிய ஜெயசீலன், என் தாசனாகிய ஆண்டன், என் தாசனாகிய புஷ்பராஜ், என் தாசனாகிய பால் தனஜயன் அப்படின்னு எழுதி உத்தம இருதயம் உள்ளவன் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு என் வாழ்க்கையினுடைய சீரிய லக்கு
உங்கள் பிரியம் செய்வதே என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும் ஆண்டவரே. வேற ரெண்டாவது சாய்ஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்கள் பிரியம் செய்யணும் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, எந்த ஒரு மீதியானிய ஸ்திரீயையும் எந்த ஒரு மீதியானையும் என் பாளையத்துக்கு நான் விடாதபடிக்கு எப்பொழுதும் நான் ஈட்டியுடன் இருக்கிற பிணகாசுகளே இருக்கணும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு முன்பு நான் எப்படி பெயர் எடுத்தாலும் பரவாயில்லப்பா, உங்கள் கூட எப்பொழுதும் நான் சமாதானத்தின் உடன்படிக்கையை காத்துக்கொள்கிறவனாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல காலையில் நம்ம கேட்டோம், ஆண்டவரே 2 மனிதர்களுடைய வாழ்க்கையின் பரிசுத்தம். நோவா தான் வாழத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். ஆண்டவரே, எங்களை குறித்து அன்னைக்கு இருந்த நாட்களில் மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு மனநோவு உண்டு பண்ணியிருந்த நாட்களில் நோவா மட்டும் மன மகிழ்ச்சியாக உங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆண்டவரே. இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேனா? ரெண்டாவது தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தோம் இல்லையா? என் இருதயம் சரியாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நாம் கேட்டதை போல் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் அருவருப்புகளை தயவு செய்து எனக்கு காண்பீங்கப்பா. எந்த அருவருப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அருவருப்புகளை அகற்றி போடுங்க. அருவருப்பு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு துளி அளவு கூட உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட தங்கி இருக்க முடியாதபடிக்குள்ள காரியம் எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற உலகத்தில் அடையாளம் கண்டு ஆண்டவரே நாங்கள் அதம் பண்ணுகிறவர்களாய் உங்கள் பிரிய செய்கிறவர்கள் அங்கே இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு அசுத்தத்தையும் உள்ளே அனுமதிக்காதவர்களாக எங்களை இருக்க உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின இந்த நல்ல நாட்களுக்காக நன்றி. பிரசங்கிக்கிற நாங்கள் தானே ஆகாதவர்களாக போகாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தங்கிறது சாய்ஸ் இல்லை ஆண்டவரே, இது கமெண்ட்மெண்ட். வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு பரிசுத்தவான்களாக வாழ்ந்துவிட பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு பலன் தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சுய பலத்தினால் அது முடியாதுப்பா. லார்ட் ஹெல்ப் அஸ் லார்ட், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை ஊற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களை குறித்து சர்டிபிகேட் பண்ற அளவுக்கு எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்க பிரியம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.